வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நேராக ஸ்கூலில் கொண்டு போய் பாப்பாவை விட்டுட்டு வரும்போது எங்கே போயிருப்பேன்? முருகன் கோயிலில் போய் இன்னைக்கு சரியான கூட்டம். என்னன்னு தெரியல, செம்ம கூட்டம். சாமியை கூட சரியாக பார்க்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம். அப்புறம் சரின்னு அங்கேயே கொஞ்ச நேரம் சாமியை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு கூட்டம் குறையுமான்னு பார்த்தா இருக்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு திட்டு மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே எப்பயுமே அந்த மாதிரி தியானம் பண்ணி உட்காந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு 15-20 நிமிஷமாவது உட்காந்துருக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்னம்மா இன்னைக்கு அப்படின்னு செட் தோசை. நேற்று தான் மாவாட்டினாங்க. செட் தோசை. இதுக்கு வெங்காய சட்னி. இது நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது வேணால் ரெசிபி சொல்லு. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இருந்தால் போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. அது இல்லாமல் இது 2 நாள் 3 நாள் கூட வச்சுக்கலாம். இந்த கெடாது. பூண்டு பொடி பாருங்கள், பூண்டு பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரெசிபி போடு, மக்களுக்கு சும்மா அப்படி சொன்னால் போதாது. அது செய்யும்போது செய்முறை போடுற மக்களே நீங்கள் பார்த்து செய்யுங்க, செஞ்சு பயனடைங்க. அதுதா அப்பா என்னங்க சொல்லுங்க. அதான் இன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. இந்த சட்னி தான் போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். வாயில் தொட்டு இப்படி வச்சோம்னா சுருக்குன்னு ஏறுது. அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த சின்ன வெங்காய சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அருமையாக இருக்குது. உங்களுக்கு யாராக இருக்குது இந்த மாதிரி சட்னி அரைச்சி இந்த தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.